கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நொங்கு தான் வெட்ட போகிறோம். வெயில் அடிக்கிற வெயிலில் வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா பசங்களாம் சேர்ந்து எல்லாம் நொங்கு வெட்ட வந்திருக்கோம். வாங்கடா ஒரு தெரியும் எல்லாம் சாப்பிட போகிறோம். வச்சுட்டு வந்துட்டு மோட்டார் கொட்டைக்கு வந்தவங்க பாருங்க. இந்த நொங்கு பார்த்தீங்கன்னா பனி காலத்துலேயும் தான் கிடைக்கும், வெயில் காலத்தில் அண்ணா எங்கள் தாத்தா 4 டயர் வச்சு செஞ்சு கொடுப்பாருண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பசங்களோட பனங்காய் வெட்ட போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு பனங்காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க பனங்காய் வெட்டுறதை சாப்பிட்றது பார்ப்போம். என் பேசா தெரியாத மாதிரி என்னப்பா அண்ணன் வீடியோ எடுக்க வேற முத்தம் வெளிவிடு கீழே போடாதீங்கடா. வந்து பார்த்தீங்கன்னா பனங்காய் வந்து அங்கே எடுத்து போயிட்டோம். வாங்கடா ஒரு தெரியும் எல்லாம் சாப்பிட போகிறோம். உங்கள் ஊரில் யாராச்சும் பனங்காய் வெட்டுட்டோம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கொலையை வெட்டு உள்ளே போட வேண்டியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனங்காய் வந்து பிச்சுட்டோம். பிச்சுட்டு வந்துட்டு மோட்டார் கொட்டைக்கு வந்தாங்க பாருங்க. பனங்காய் தூக்கி போடுறாங்க. நான் வெட்டி தரவா? எடுத்தாச்சு தண்ணி. என்ன பண்றதுன்னு தெரியல. நிழலுக்கு போலாம்டா, நிழலுக்கு போய் போடுங்கடா. என்ன பண்ற? ஐயோ நொங்கு சாப்பிட போகிறோம். நொங்கு வாங்க போகலாம் பாருங்க. 1 2 3 4 5 இன்னும் நிறையா பசங்க வெட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பனங்காய் தான் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஒரே வெயிலாக இருக்குது கேஷ். அதனால் வந்துட்டு இந்த இடம் வந்து நல்லா ஒரு நிழலான ஸ்பாட்டில் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். பக்கத்தில் நெல் வயல் நல்லா ஜில் ஜில்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் வெட்டியிருக்காங்க, மோட்டார்லாம் ஓடுது. இப்போ வந்து நாங்கள் பனங்காய் சாப்பிட போகிறோம். பனங்காய் இல்ல ஒண்ணு இருக்குடா, வெட்டிடா. படாத பாடு படுறான்டா அந்த அருவா வச்சுட்டாமா. அருவா சொன்னதுடா கல்லஞ்சக்காரன். அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். ஒரே வெட்டு வெட்டுறா குறுக்க. எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. எல்லாரும் பாப்பாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஊரே அலைறாங்களே. நீ வெட்டா நானா எடுக்கிறேன். இதுல வெட்டினா அதெல்லாம் பிஞ்சினா வந்து பார்த்தீங்கன்னா பனங்காய் வந்து நான் தான் வெட்டி தர போகிறேன் பசங்களுக்கு. வாங்க பார்ப்போம். பசங்களுக்கு குருவா எனக்கு ஓம் கிரீம் கிரீம் காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? காளி சூலி. இல்ல இந்தா அதை எடுத்து ஒன்று பாடுறேன் பாருங்க. அது கீழே வரத கொடுங்க. நான் அரியல இது வெட்டிதானா? இது வெட்டில என்கிட்ட கொடுக்கணும். நீங்க எனக்கு தெரியாது. நான் கொடுத்துறேன். எல்லாரும் உண்டு, எல்லாரும் உண்டு. சாப்பிட கூடாது. அப்போ பாதிக்கும்ல அடிக்க நீ சாப்பிட கூடாது. எல்லாருக்கும் ஒண்ணு இருக்குடா. சும்மா ரவுண்டு ஓட்டுங்கடா. ஃபர்ஸ்ட் கணேஷ் ரவுண்டு ஓட்டாச்சு. நான் அருண் அதுக்கப்புறம் அப்படியே எப்படி அப்படியே சுத்தி அருண்
வச்சாருண்ணா வச்சாரு ஈஸியா இருக்கும். இந்தா அப்புறம் அடுத்து இளங்காயா வெட்டினா நல்லா வெட்டின என்னண்ணா போன இதுனா கையன் எடுக்குது வீடியோ எடுக்கிறோம் என்ன செய்யணும் எனக்கே தெரியல. சீவுண்ணா கீழே விட்டு சீவு அப்படியே சீவு அண்ணா நீ கைட்ட கீழே வெட்டிடாதண்ணா அது இங்க சீவு போதும் தூக்கி விடு. கைஸ் பணங்க வெட்டுறோம் பாருங்க. என்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப நான் ஒரு அடி அடிச்சேன்னா அடிக்கிற அடியில பாத்தீங்களா பணங்க எங்க ஊர் பணங்க. யார் யாருக்குடா என்ன சிவா குடுப்பட்டு இங்க பாருங்க என்னைய கலாய்க்காம பாருங்க. அடுத்து எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி போட்டுற பட்டுன்னு அவ்வளவுதான் அவ்வளவுதான். தண்ணி எல்லாம் போதும். ஐயோ மேல போவாங்க என்ன சுவாமி மலையில உட்காந்துருக்கீங்க. சேஸ் போடு சேஸ். சூப்பரா இருக்கு கைஸ் பணங்கா. பணங்கா பத்தி வேற ஏதாவது ஆளு கொண்டு வந்து சொல்லுங்கடா. இது பணங்கா பத்தி நீ சொல்ற மாதிரி இதா நீ சொல்லு உன் பணங்கா பத்தி ஏதாவது. வெயில் காலத்துல கண்டிப்பா ஒரு டைம் பணங்கா சாப்பிட்டுங்க. சிவா நீனு அடுத்து பணங்கா பத்தி இனிப்பா இருக்கும் இனிப்பா இருக்கும். நீடா திருட்டு மரம் டேஸ்ட் திருட்டு மரம் டேஸ்ட். நீ சொல்லு பசுமதி. பணங்கா சாப்பிடுங்க பசுமையா இருங்க. அவ்வளவுதான் பசுமை பயலுகடா. அடுத்து நீ சொல்றா செல்வா செல்வகுமார். கொள்ளையார் வந்தானே ஏஞ்சி வர வேண்டியதுதான். அடுத்து நீ சொல்றா பனைமரம் வளர்ப்போம் திம்போம். அவ்வளவுதானே வெட்டி விட்டா இரு அடுத்து இவன் நீ ஒண்ணு சொல்றா. ஓடாம பாருங்க. வெட்டி விட்டா திம்போம். இல்லன்னு இருக்குடா. நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். என்ன பசி வயல்ல எதையும் போடாதீங்கடா. வயல்ல போட்டா என்னடாவும் வயல்ல போட்டா சண்டை வரும். சண்டை வரும். அப்படி வெட்டானா எனக்கு பிடிக்கும். அப்படி வெட்ட கூடாதுடா. அப்படி ஒன்றரைண்டா அது பணங்கா இருக்குல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தம்பிட்ட கேட்போம். அவர் வந்து சின்ன வயசுல விளையாண்டு கேட்போம். நீ விளையாண்டுருக்கியாப்பா? சின்ன விளையாண்டுருக்கேன் நானு இவன் எல்லாம் போட்டி போட்டு விளையாடுவோம். எல்லாம் ரேஸ் மாதிரி விளையாடுவோம். சரி அந்த தம்பிட்ட கொடுங்க. நீ என்ன விளையாண்டுருக்கியா பசுபதியே? அண்ணா எங்க தாத்தா 4 டயர் வச்சு செஞ்சு கொடுப்பாருண்ணா. 4 டயரு அதுல ஜாலியா விளையாண்டு ஓட்டி தெருவே ஊர்வலம் சுத்தி வருவோம். அந்த இது மாதிரி ஆணிலாம் அடிச்சு ரசனை வெப்பெல்லாம் வச்சு ஒரு சவுண்ட் அதெல்லாம் சவுண்டு அப்படியே தெருவுலயே எல்லாரும் எங்களை பார்ப்பாங்க. பாத்தீங்களா 4 சக்கரம் இது மாதிரி செஞ்சு அவங்க தாத்தா செஞ்சு தரப்ப அவர் வந்து இந்த படப்படன்னு அந்த ரசனா அப்பெல்லாம் வச்சு ஓட்டி இருந்திருக்காரு. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு யாராவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இவன்கிட்ட கேள்றா. நீ வந்து சின்ன வயசுல என்ன தம்பி செஞ்சிருக்க? பணங்கா வச்சு என்ன செஞ்சிருக்க? பணங்கா வச்சு வண்டி செஞ்சிருக்கேன். வண்டி எங்க அண்ணன் எட்டு வருவாரு. பணங்கா வச்சு வண்டிலாம் செஞ்சு ஓட்டிருக்கோம். நிறைய வாட்டி ரேஸ் விட்டு விளையாடுவோம். ரேஸ் விட்டு எத்தனை கிலோமீட்டர் வரையும் ரேஸ்ல எல்லாம் போவீங்க? இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் ஓடும் வண்டி. சின்ன வயசுல யாரும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்கண்ணா. வெளில வர மாட்டீங்க. எல்லாம் பணங்கா சாப்பிட்டு போட்டுருப்பாங்க. அதை எடுத்து நான் நீ வண்டி செஞ்சு விளையாடுவோண்ணே. பணங்கா சாப்பிடாம செஞ்சதை கடந்து அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. நாங்க அதை எடுத்து வண்டி செஞ்சு விளையாடுதானே. வண்டி செய்யறது ஆர்வமா இருக்கும். நிறைய தடவை கீழே வந்து முட்டிலாம் தேஞ்சிருக்குண்ணா. நைட்லாம் அந்த வண்டியெல்லாம் எங்க பார்க் பண்ணுவீங்க? ஒரு ஸ்டோர் ரூம் கட்டி வச்சிருக்கோண்ணா. அதுல பார்க் பண்ணிடுவோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு